இந்தியாவில் மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டு பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிஃப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். HDFC ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டி நம்ம டீட்டெயில்டாக 1 by 1 நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். நான் செபிலிஸ்ட் அட்வைசர் கிடையாது. எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் கலெக்ட் பண்ண டேட்டாவை இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். ஸோ நம்ம அதாவது நியூ இயருக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1/1/2026 3000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் நான் வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம வின் பண்ணுறோமா இல்லை லூஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ HDFC ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் நான் டைரக்ட் பிளான் அதோடைய டேட்டாஸ் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக நான் பேச போகிறோம். நம்ம இந்த மியூச்சுவல் ஃபண்டுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப் கம்பெனிஸில் இவங்களுடைய டைவர்சிஃபை போர்ட்ஃபோலியோ எல்லாமே என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அது மூலியமாக இவங்களுடைய அசட் அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கேபிட்டல் என்னென்னா அப்ரிசியேஷன், இவங்களுடைய இன்கம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னென்னா இவங்களுடைய மெயின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்டுடைய NAV ஓகேங்களா, இவங்களுடைய வேல்யூ பார்க்கும்போது இன்னைக்கு டேட்டில் அதாவது ₹161.91 பார்த்தீங்கன்னா இருக்கு. ஃபண்டு கேட்டகரி ஈக்விட்டி ஸ்மால் கேப் ஃபண்டு. இவங்க இந்த மியூச்சுவல் ஃபண்டோடைய ஃபண்டு சைஸ் 38,412 கோடியே 10 லட்ச ரூபாய் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கு. இது ஒரு டீசெண்டான ஒரு ஃபண்டு சைஸ் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா தெரிய வருது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது 0.67% அப்படின்றது இருக்கு. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு மியூச்சுவல் ஃபண்டு உள்ள நீங்கள் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது என்னன்னா நீங்கள் ஒரு 1000 ரூபாய் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ₹6.70 என்னன்னா உங்களுக்கு என்னன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவோ அவங்க என்ன பண்ணுவாங்க டிடெக்ட் பண்ணிக்குவாங்க. மீதி இருக்கிற அமௌண்ட் தான் என்ன பண்ணுவாங்க உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ₹100 என்னன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம். அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மல்டிபிள்ஸ் ஆஃப் ₹100 நீங்கள் என்ன பண்ணலாம் இவ்வளோ வேணால் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ₹2000, ₹2100, ₹2200, ₹5000, ₹5500 அந்த மாதிரி பண்ணலாம். ₹5557 அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ SIP அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா நீங்கள் ₹100 இருந்ததுன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் ₹100 நீங்கள் SIP ஸ்டார்ட் பண்ணலாம். மினிமம் வித்ட்ரால் அப்படின்னு பார்க்கும்போது சப்போஸ் நீங்கள் ஒரு 5 வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது ஒரு கார்பஸ் ஒரு 4 to 5 lakhs இருக்கணும் போதுன்னா மினிமம் ₹100 இருந்து அதிகபட்சமாக உங்களால் இருக்கிற அமௌண்ட் வரைக்கும் நீங்களால் உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும். இவங்களுடைய ஃபண்ட் ஹவுஸ் அப்படின்னு பார்க்கும்போது HDFC மியூச்சுவல் ஃபண்ட் அவங்க தான் ஓன் பண்ணுறாங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்டு ஜனவரி 1, 2013 அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 12 வருஷமாக இவங்க என்ன பண்ணுறாங்க மார்க்கெட்டில் இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இன்னைக்கு டேட் வரைக்கும் 19.73% அளவுக்கு CAGR அவங்க கொடுத்துருக்காங்க. இது ஒரு டீசெண்டான ஒரு நல்லவே இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா தெரியுது. இவங்களுடைய பெஞ்ச் மார்க் எதை வச்சு எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது BSE 250 ஸ்மால் கேப் டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ் இதை பொறுத்து தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பெஞ்ச் மார்க்கை எடுத்துட்டு இந்த மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணுறாங்க எடுத்திருக்காங்க. ரிஸ்க்னு பார்க்கும்போது ஸ்மால் கேப் ஃபண்டு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே ஹை ரிஸ்காக தான் இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா என்னன்னா ஒரு லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் அப்படின்னு பார்க்கும்போது ரிஸ்க் ரேஷியோ ஸ்மால் கேப்பில் அதிகமாக இருக்கும், மிட் கேப்பில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், லார்ஜ் கேப்பில் கொஞ்சம் அதோட என்னன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது ஓகேங்களா. ஸோ டைப் ஓப்பன் எண்டட் டைப் அப்படி தான் சொல்கிறாங்க. ஓப்பன் எண்டட் டைப் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 5 வருஷம் வச்சுருக்கலாம், 10 வருஷம் வச்சுக்கலாம், 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம், எத்தனை வருஷம் ஆனால் நான் என்ன பண்ணிடலாம் என்னுடைய ஃபண்டு நான் என்ன பண்ணலாம் ஆட் பண்ணிவிட்டு நான் ஹோல்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் எண்டட் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்டுடைய எக்ஸிட் லோட் அப்படின்னு பார்க்கும்போது வித்தின் 1 இயர்க்குள்ளே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது என்னன்னா ஓவரால் அமௌண்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதிலிருந்து 1% இவங்க என்ன பண்ணுவாங்க எக்ஸிட் லோட எடுத்துக்குவாங்க. அதுக்கு மேலே போகும்போது உங்களுக்கு எக்ஸிட் லோட் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இவங்களுடைய NAVனா என்ன, இவங்க எதை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஓகேங்களா. இப்போ அடுத்த இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா, அசட் அலோகேஷன். ஓகேங்களா. ஸோ இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னன்னா ஒரு ₹1000 இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ₹900 அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஈக்விட்டியில் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அது இல்லாமல் ரிமைனிங் அலோகேஷன்ஸில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு 10% அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க வச்சுருக்காங்க. ஸோ அதையும் நம்ம செக் பண்ணுவோம். அதாவது ரிமைனிங்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா கேஷாக கொஞ்சம் வச்சுருக்காங்க, அப்புறம் என்னன்னா டெட் மியூச்சுவல் ஃபண்ட்லையும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இருக்காங்க. ஸோ ஈக்விட்டியில் பார்க்கும்போது 90%, ஸோ டெட் அண்டு கேஷ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இவங்க வச்சிருக்காங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது நம்மளோட யூடியூப் சேனலை
சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிகினர்ஸாக சில பேர் வந்து இருக்கீங்க. ஸோ இவங்களுக்கு பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ட்ரைனிங்ஸ் வந்து வேணும், இல்லை உங்களுக்கு ஒரு மென்டர்ஷிப் வந்து வேணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், இந்த கூகுள் ஃபார்ம் நான் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். யாருக்கு யாருக்கெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களோட டீட்டெயில்ஸ் என்ன பண்ணுங்கள், ஃபில் பண்ணுங்கள். நான் வந்து உங்களை வந்து என்ன பண்ணுறேன், ரீச் பண்ணுறேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம் நம்ம. ஓகே, அடுத்த இன்ஃபர்மேஷன் செக்டார் அலோகேஷன். ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இது வந்துட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா எந்தெந்த செக்டார்லாம் பண்ணுறாங்க அப்படின்றதையும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஃபியூச்சரில் எந்த அளவுக்கு க்ரோத் இருக்கும் அப்படின்றதையும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்மால் கேப் ஃபண்டுன்னு பார்க்கும்போது சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22%, ஹெல்த் கேரில் 12%, ஃபினான்ஷியல் செக்டாரில் 11%, கேபிட்டல் குட்ஸில் 10%, ஆட்டோமொபைலில் 8%, ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செக்டர்ஸ் இருக்குங்க. அது எல்லாத்தையும் சேர்த்து 34% அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு டைவர்சிஃபை பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் ஸ்மால் கேப்பில் தான் இவங்களுடைய மேஜர் அலோகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் இருந்தாலும் எப்பயுமே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா 100% அந்த ஸ்மால் அலோகேஷன்லையோ, இப்போ ஸ்மால் கேப்னா ஸ்மால் கேப்லேயே பண்ணியிருக்க மாட்டாங்க, மிட் கேப்னா மிட் கேப்லேயே வச்சிருக்க மாட்டாங்க, ரிமைனிங் திங்ஸ்லையும் வச்சிருப்பாங்க. பட் என்னென்னா கொஞ்சம் லிமிட்டடாக வந்து வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய 100 ரூபீஸில் வந்து பார்க்கும்போது 50 ரூபாய்க்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 50% வந்து ஸ்மால் கேப்பில் வச்சிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் லெவலில் பார்க்கும்போது மிட் கேப்பில் இருக்காங்க. ஸோ அப்போ இது பார்க்கும்போது ஸ்மால் ப்ளஸ் மிட் கேப் அப்படின்றதே வந்து என்னன்னா நமக்கு தெரிய வருது. லார்ஜ் கேப்பில் 2.56%, அதோட பெரிய லார்ஜ் கேப் ஜெயண்ட் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2.31% வச்சிருக்காங்க. மைக்ரோ கேப்பில் பார்க்கும்போது 0.14% அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அலோகேஷன் வந்து பிரிச்சிருக்காங்க. என்னுடைய இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராம் சேனலுடைய லிங்க் வந்துட்டு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். கொஞ்சம் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த ஒரு பிக்கஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட்டு ஒரு 5 to 6 month டேட்டாஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இவங்ககிட்ட ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 100 ரூபாய் இருக்குன்னா அந்த 100 ரூபாவை எப்படியெல்லாம் பிரித்து எத்தனை கம்பெனிஸில் போட்டிருக்காங்க, எந்த மாதிரி வந்து அலோகேஷன் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல்லேருந்து பார்க்கும்போது 84 கம்பெனிஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 80க்கும் மேற்பட்ட கம்பெனிஸில் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு 5 கம்பெனிஸ் எடுக்கும்போது இவங்க கிட்ட இருக்க அந்த 20 ரூபாய், ஓகேங்களா, 20% வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 கம்பெனிலையும் இவங்க என்ன பண்ணுறாங்க, போட்டுடுறாங்க இந்த 80 கம்பெனியில். அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு அலோகேஷன் வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 10 கம்பெனிலே பார்க்கும்போது இவங்க கிட்டத்தட்ட ஒரு 30 ரூபாய், அதோட 30% அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது எப்படின்னு பார்க்கணுன்னா 1000 ரூபாய் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அந்த 1000 ரூபாவை இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட ஆவரேஜாக 80 கம்பெனியில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பிரித்து வந்து போட்டிருக்காங்க. ஆனால் அது எல்லாமே ஈக்குவலாக போடணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரூல் கிடையாது. நல்ல நல்ல கம்பெனியில் நல்ல பிளேஸில் வாங்குறாங்க அப்படின்னு போதுனா அதுக்கேற்ற மாதிரி முன்ன பின்ன அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, வாங்கி வச்சுருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு 5 கம்பெனியில் இவங்க அந்த 200 ரூபாய் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 10 கம்பெனியில் இவங்களுடைய மொத்தம் 300 ரூபாயும் என்ன பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மீதி இருக்கிற அந்த 70 கம்பெனியில் தான் அந்த மீதி இருக்கிற அந்த 700 ரூபாயும் என்ன பண்ணியிருக்காங்க, பிரித்து போட்டிருப்பாங்க. ஸோ இவங்க மேஜராக வச்சிருக்க ஸ்டேக் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4.5லேருந்து ஒரு 5-6% வரைக்கும் பார்க்கும்போது ஒரு ரீசெண்டாக அந்த 4-5 மாதத்தில் ஃபஸ்ட்டு சோர்ஸ் சொல்யூஷன் இந்த கம்பெனியில் தான் இவங்களுடைய மேஜர் ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் செக்டார் எத்தனை செக்டார்ஸில் வச்சிருக்கும் போது கிட்டத்தட்ட 14 செக்டார் இப்போ கரண்ட்டில் மோஸ்ட்லி பார்க்கும்போது 15 செக்டார்ஸில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமொபைல் செக்டார், ரிலையன்ஸ் சர்வீசஸ் செக்டார், ஃபினான்ஸ் செக்டார், ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். டாப் 3 செக்டாரில் கிட்டத்தட்ட 50%, அதாவது என்னென்னா 45%க்கு மேலே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வச்சுருக்காங்க. டாப் 5 செக்டாரில் 65% அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மேஜராக பார்க்கும்போது நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம் சர்வீசஸ் செக்டாரில் தான் இவங்க என்னென்னா மேஜரான ஹோல்டிங்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு டீட்டெயிலான ஒரு டைவர்சிஃபிகேஷன்னா எப்படி இருக்கணும் அப்படின்றத மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு என்னென்னா தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வந்துட்டு அடுத்த இன்ஃபர்மேஷன் எந்தெந்த கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மேஜராக பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். இவங்க ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 10 கம்பெனிஸ் அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம் ஃபஸ்ட்டு சோர்ஸ் சொல்யூஷன் இந்த கம்பெனியில் 5% அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ 1 year ரிட்டர்ன்ஸ் வந்து என்னென்னா எந்த அளவுக்கு இருக்குது, இபிஎஸ் எப்படி இருக்குது, பிஇ ரேஷியோ எப்படி இருக்குன்றத சப்போஸ் உங்களுக்கு தெரியும்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எக்லர்ஸ் சர்வீசஸில் 4.46%, ஆஸ்டர் டிஎம்கே ஹெல்த்கேரில் 4.2%, இந்த மாதிரி பேங்க் ஆஃப் பரோடா, கேப்ரியல் இந்தியா, எரிஸ் லைஃப் சயின்ஸ், போர்ட்டிஸ், இந்தியன் பேங்க்கு, கிருஷ்ணா இன்ஸ்டியூட்டு, சொனாட்டா சாஃப்ட்வேர், ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது லாஸ்ட் 1 yearல நல்லாவே என்னென்னா உங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுவும் என்னென்னா ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது இது வந்துட்டு.
அடுத்தது தான் பியர் கம்பேரிசன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். பட் இருந்தாலும் எந்த கம்பெனியில் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணணும். ஸோ HDFC ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்டர் நான் என்ன பண்ணியிருக்கேன், அதோடைய இன்வெஸ்கோ இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டு, பந்தம் ஸ்மால் கேப் ஃபண்டு, குவாண்டம் ஸ்மால் கேப் ஃபண்டு அண்ட் டாடா ஸ்மால் கேப் ஃபண்டு, இது எல்லாமே நான் என்ன பண்ணியிருக்கேன், எடுத்து வச்சிருக்கேன். இதில் எல்லாமே பார்க்கும்போது கிட்டத்தட்ட AUM பார்க்கும்போது இந்த HDFC ஸ்மால் கேப் ஃபண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. 38,412 கோடிகள் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுக்கப்புறம் குவாண்ட் ஸ்மால் ஃபண்டில் வந்து பார்க்கும்போது 30,000 கோடி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒரு டீசெண்டான இது இருக்குது. ஸோ பட் பார்க்கும்போது HDFCயில் ஒரு நல்லாவே இருக்குது. ஸோ 1 மந்த் ரிட்டர்ன்ஸ்லையும் பார்க்கும்போது 1 மந்த் ரிட்டர்ன்ஸ் நம்ம எப்பயுமே பார்க்கக்கூடாது. ஏன்னா இது வந்து லாங் டேர்மில் தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், வச்சிருக்கோம். 5 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் நம்ம வந்து செக் பண்ணுவோம். 5 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸை பார்க்கும்போது HDFC ஸ்மால் கேப் ஃபண்டு 29%, 31%, 31, 34, 28. ஸோ ஆவரேஜாக பார்க்கும்போது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25லேருந்து ஒரு 31, 32% அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, டீசெண்டாகவே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இது குட்டு பேட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா 1 or 2% தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் இருந்தாலும் குவாண்டம் ஸ்மால் கேப் ஃபண்டு வந்து 34% அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ 3 இயர்ஸ் வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது 23% அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 1 இயரில் 7.6% அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க வந்துட்டு ரிட்டர்ன்ஸ். இது வந்துட்டு ஸோ இது எல்லாமே கம்பேர் பண்ணும்போது ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து என்னென்னா டீசெண்டாகவும் இருக்குது. HDFC ஸ்மால் கேப் ஃபண்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு என்னென்னா டீசெண்டான ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம HDFC ஸ்மால் கேப் ஃபண்டு பற்றி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம். குவாண்ட் ஸ்மால் கேப் ஃபண்டு நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு வீடியோ மேபி 1 or 2 டேஸில் நான் என்ன பண்ணுறேன், அப்லோட் பண்ணுறேன். அதோட டீட்டெயில்ஸும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமா, இல்லை நான் வந்து என்னென்னா ஒரு SIP பண்ணலாமா. ஓகேங்களா. இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நியர்பை ஆல் டைம் ஹையில் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு லம்சம் போட்டிங்கன்னா என்ன ஆகுனா, மார்க்கெட் கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சுன்னா கூட திருப்பி ஆவரேஜ் பண்ணுறது கொஞ்சம் உங்களுக்கு என்னென்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு SIP மாதிரி பண்ணிங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு என்ன ஆகும், அந்தந்த ப்ரைஸில் என்னென்னா மந்த் ஆன் மந்தோ இல்லை குவார்டர் ஆன் குவார்டரோ இல்லை வந்து வீக்லி எப்படி பண்ணுறீங்களோ அது வாங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான ரிசல்ட் இருக்கிறதுக்கு நல்லாவே சான்சஸ் இருக்குது. பட் ஃபைனலாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்கள் கைடன்ஸ் என்ன பண்ணுங்கள், செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நான் கலெக்ட் பண்ண டேட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி விடுங்க. என்னுடைய Instagram பேஜை நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.